இங்க ஒரு கப்பல் கவுந்து அதுல இருந்த எல்லாருமே தண்ணியில மூழ்குறாங்க. ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு படகுல போறான். அவன் இந்த கப்பல் மூழ்கிறத பார்த்து கஷ்டப்பட்டு அழுறான். அப்ப யாரோ சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. இவன் அவனோட காலை பாக்குறான். பார்த்தா அதுல ஒரு வாய் இருக்கு. அது இவங்கிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லுது. இவனும் நான் அவங்க கூட இருந்திருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்றான். அப்ப அது நமக்கு அப்படி நடக்க விட மாட்டேன், நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்டேன்னு சொல்லுது. இவன் கோவப்பட்டு என் கால நீ இருக்கிறது பிடிக்கவே இல்ல, நீ ஒரு தீய சக்தின்னு சொல்லி அதை இன்னொரு காலால அடிக்கிறான். அதுவோ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்ப அதுக்கு உடம்பு சரியில்லாம அது வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அது நாம 2 பேரும் கனெக்ட் ஆயிருக்கோம், நான் சந்தோஷமா இருந்தாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லுது. இவனோ கடுப்பாயிட்டு கடல்ல நீச்சல் பண்ணா நீ சந்தோஷமா இருப்பலன்னு சொல்றான். அதுவோ உனக்கு அப்படி பண்ண தைரியம் கிடையாதுன்னு சொல்லுது. இவன் என்னால பண்ண முடியும்னு சொல்லி காலை தண்ணிக்குள்ள விட்டு அதை தண்ணில முக்கி கொல்ல பாக்குறான். அது தண்ணிக்குள்ள கஷ்டப்படுறத பார்த்து இவன் சந்தோஷமா சிரிக்கிறான். கொஞ்ச நேரத்துல நீ செத்துருவன்னு சொல்லிட்டு இவன் காலை வெளியில வச்சுட்டு அப்படியே தூங்குறான். அப்ப வினோதமா ஒரு சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கண்ணை முடிச்சு பார்த்து ஷாக் ஆகிடுறான். அதுகிட்ட நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றான். அதுவோ ஏப்ப விட்டுக்கிட்டே நான் பண்ணிட்டேன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்குது. பார்த்தா மொத்த கடல் தண்ணியுமே அது குடிச்சிருச்சு. இந்த படகு இப்போ கடல் கடையில உள்ள தரையில கிடக்குது. அது இப்படி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போக ரொம்ப தூரம் நடக்கணும், வா போலான்னு சொல்லுது. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம படகை விட்டு இறங்கி நடந்து போறான். அதுவோ சிரிச்சுக்கிட்டே இருக்கு.